ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நிறைய கார் வருது. கார்ல இருந்து ஒருத்தரா அப்படியே வந்து இறங்கி வராங்க. டோட்டலா கார்ல இருந்து 4 பேர் இறங்கி வந்துட்டாங்க. இந்த பிளாக் கோட் போட்டிருக்காருல, இவர் தான் வந்து நம்ம மூவில ஹீரோ. இவர் பேர் தான் வந்து கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவெடுத்து தான் வந்து உள்ள போலான்னு சொல்லிட்டு வந்து முடிவெடுத்திருப்பாங்க. எல்லாமே காலேஜ்ல ஒரு மெம்பரா இருப்பாங்க போல, அதனால தான் எல்லாரும் உள்ள போறாங்க. அதே சேம் டைம் வந்து ஹீரோயினை வந்து காமிக்கிறாங்க. இவங்க பேர் தான் வந்து குயின். இவங்களுமே வந்து ஆர்ட் ஸ்டூடெண்ட் தான். இவங்க பார்ட் டைம்ல வந்து அவங்களுக்கு எந்த ஸ்டோர்ல கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த ஸ்டோர்ல வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கீழே விழுந்திருக்காங்க பாருங்களேன், அவங்க தான் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு. இவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவங்க கிட்ட தான் வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கத்திரிக்கோல்லாம் வச்சுட்டு ஏதாவது பண்ணேன்னா கட் பண்ணிடுவேன் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு புள்ளி பண்றத வந்து இவங்க 4 பேருமே வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து கூஸ் குரூப்ல இருந்து தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்து இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு அப்படியே ஷாக்ல இருக்காங்க. ஹீரோயின் வந்து பார்சலை வந்து ஒரு இடத்துல வச்சதுக்கு அப்புறமா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்க இருக்கிறவங்க வந்து யாரா அதை நிறுத்துங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வந்து திரும்பி பாக்குறாங்க. ஹீரோவுமே வந்து ஹீரோயினை வந்து பாக்குறாங்க. ஹீரோயின் தான் வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து என்ன பண்ற, எந்திரி, இங்க இருக்கு எல்லாரும் இவங்களை இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு வந்து அவ ஃப்ரெண்டை வந்து தூக்கி விடுறா. அங்க கிளாஸ்ல வாட்டர் இருக்கும், அதை எடுத்து வந்து ஹீரோ மேலேயே வந்து ஹீரோயின் வந்து ஊத்தி விடுவாங்க. எதுக்கு இப்படி நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த புள்ளைய வந்து புள்ளி பண்றீங்கன்னு சொல்லிட்டு இவ யாருன்னே தெரியல. இவ பாரு இவங்க மேலேயே போய் இதெல்லாம் தண்ணியை ஊத்திட்டாருன்னு சொல்லிட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசிக்கிறாங்க. இந்த காலேஜ்ல இருக்கணும்னா இவங்க 4 பேரோட சப்போர்ட் இருந்தாதான் இருக்க முடியும். இவ அவங்க கிட்டயே பிரச்சனை பண்றா, இனிமேல் எப்படி இவ காலேஜ்ல இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து கேக்குறாங்க, எதுக்கு இவ்வளவு புள்ளி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவளையே நாங்க புள்ளி பண்ணிட்டோம்னா அவளுக்கு பதிலா நீ வந்து காசு கட்டுறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்பதான் அங்க என்னன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்பதான் இவ இருப்பாள், இவ தான் கெட்டவ போல. இவ வந்து ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாப்பா. என்னன்னா வந்து ஹீரோ கிட்ட ஒரு வாட்ச் மாதிரி இருக்கும், அந்த வாட்சை எடுத்து வந்து கீழே போட்டுருவா. அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஜூஸோ ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒன்று வந்து கொடுத்துட்டு இருக்கும். அப்ப கொடுத்துட்டு வரும்போது திரும்பினா காலில் பட்டு மிதிக்கணுங்கிறது தான் இவ பிளானு. அதனாலதான் வந்து அந்த பொண்ணுமே வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு அப்படியே வரும். அப்படியே அந்த பொண்ணுமே வந்து தெரியாம மிதிச்சிடுது கீழே இருக்கிறத பார்க்காம. அதனால அந்த வாட்ச் வந்து உடஞ்சிடுது. இவ வந்து இங்க பாரு மிஸ்டர் குரு, இவ வந்து உடைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ அப்படியே கத்துறா. வாட்ச் உடஞ்சு போனதை வந்து ஹீரோ பார்த்துட்டு வந்து ஹீரோ அப்படியே வந்து ஷாக் ஆகி நிக்கிறாரு. சாரிங்க, எனக்கு இருந்தது தெரியலன்னு சொல்லிட்டு இவளுமே வந்து சாரி சொல்லிட்டு இருக்கா. ஆனாலுமே அந்த கெட்டவதான் வந்து இந்த பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப என்ன பிரச்சனை, எதுக்கு இவ ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு காசு கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. சரி, அப்ப 20 மில்லியன் குடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்ன 20 மில்லியனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே வந்து ஷாக் ஆவாங்க. என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் எல்லாம் இல்ல. ஆனாலுமே வந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து வழிய கண்டுபிடிச்சு சால்வ் பண்ண ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோ வந்து அப்படியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காசும் இல்ல. அப்பனா என் கூட வந்து ஒரு கேம் விளையாடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அவ ஃப்ரெண்டை வந்து தடுத்துருவா, நீ எது இது பண்ணாதேன்னு சொல்லிட்டு. இங்க பாரு, நீ மட்டும் தோத்துட்டேன்னா வச்சுக்கவே 3 மாசத்துக்கு வந்து என்னோட பர்சனல் சர்வெண்டா வந்து நீ தான் இருக்கணும், சரியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாரு. 3 மாசத்துக்கு வேலைக்காரவங்களா இருக்கணும். இல்ல நீ வின் பண்ணிட்டேன்னா நீ எதுவும் காசுலாம் தர வேணாம், நீ பாட்டுக்கு போயிரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவ ஃப்ரெண்டு வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்காத, வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ எதுக்கு கவலைப்படாத, நான் இந்த கேம் விளையாண்டு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுமே வந்து பெட்டுக்கு ஒத்துக்குப்பாங்க. ஹீரோயினுமே சொல்லிட்டாங்க, ஒருவேளை நான் வின் பண்ணிட்டேன்னா நீ என்ன தெரியுமா பண்ற, இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பப்ளிக்கா வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பெட்டுக்கு தயாராகிடுவாங்க. என்னன்னா வந்து செஸ் காம்படிஷன் தான் வந்து வைப்பாங்க. இதுல யார் வின் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம், ஹீரோயின் ஒரு பக்கம். எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் கூடயே நீ ஃபைட் பண்றியான்னு சொல்லிட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு மாதிரி தான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப 2 பேருமே வந்து செஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு சைடு வந்து மாத்தி வச்சுட்டு இருப்பாங்க. ப்ரொஃபஷனல் பிளேயரா இருந்தா கூட இவங்கிட்ட யாருனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அங்க சுத்தி இருக்கிற 3 பேருமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோ தான் வந்து செக் வச்சிருவாரு. இதுக்கு மேலலாம் உன்னால எதுவும் பண்ண முடியாது, பேசாம விட்டு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுமே ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. ஃபைனலா ஹீரோயினுமே வந்து சரி நான் தோத்துட்டேன்னு சொல்லிட்டு வந்து ஒத்துப்பாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோ தான் பக்கத்துல வந்து ஹீரோயினுக்கு வந்து இதெல்லாம் இங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீச் பண்ணி கொடுப்பாரு. ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஒருத்தர் கால் பண்ணுவாங்க. யாரா அந்த கொலகாரன் கால் வேற பண்றானே இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் அப்படியே காலை வந்து இது பண்ணும்போது கை தவறி கால் ஆன் ஆகி வந்து போன் கீழே விழுந்தது. ஹீரோ தான் கால் பண்ணியிருப்பாரு. இன்னும் 10 நிமிஷத்துல வந்து நான் சொல்ற மாதிரி காஃபி கொண்டு வரலைன்னா உனக்கு இந்த மாசத்தோட சேலரியை வந்து கட் பண்ணிடுவேன், நான் சொல்ற டைமுக்கு வரணும், நீ இனிமேல் என்னோட வேலைக்காரவங்க, சரியா,
உனக்கு இன்னும் 5-10 மினிட்ஸ் தான் டைமு. நான் சொல்ற மாரி தான் வந்து காஃபி இருக்கணும்னு சொல்லிட்டு, எந்தெந்த காஃபி பீன் போடணும், அது எப்படி எந்த மாரி டெம்பரேச்சர்ல இருக்கணும் எல்லாமே சொல்லிட்டு, என் வீட்டுக்கு ஒழுங்கா பேக் பண்ணி அனுப்பு. நான் வீட்டோட அட்ரஸுமே அனுப்புறேன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து அவரு சொல்லுவாரு ஹீரோயின் கிட்ட. ஒரு ஃபோன கட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் தான் வந்து தனியா உட்காந்து வந்து அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயி வந்து, "ஏன்டா இப்படி என்ன தொல்ல பண்ற? நீ சரியான பைத்தியக்காரனா இருக்கறன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே புலம்ப ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோ வந்து எங்க வீட்ல தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் தான் வந்து வருவாங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு அவசரப்பட்டு காஃபி, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருப்பாங்க. "இந்தாங்க நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் ஹீரோவுமே எடுப்பாரு. எடுத்து குடிச்சு பார்ப்பாரு. குடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து, "இதெல்லாம் நல்லாவே இல்ல. நான் சொன்ன மாதிரியே இது இல்ல. டெம்பரேச்சருமே சரியில்ல. இது எந்த கடையில வாங்குன?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லுவாங்க. "இல்லண்ணா நான் கரெக்ட்டா நீங்க கேட்ட மாரி தான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல நான் சொன்ன டெம்பரேச்சர் இல்ல. இது ரொம்ப சூடா இருக்குது. எனக்கு நான் கேட்ட டெம்பரேச்சர்ல தான் வேணும். எனக்கு ஒண்ணுன்னு போய் ரெடி பண்ணிட்டு வா. இங்கேயே ரெடி பண்ணு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாரு. ஹீரோயினுக்கு அப்படியே வந்து கோவத்துல தான் போய் மறுபடியும் ரெடி பண்ண போவாங்க. மறுபடியும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஏதோ பீஃபோ ஏதோ நான்வெஜ் தான் போல. ஆனாலுமே அத அவரு வந்து கட் பண்ணி பாப்பாரு. ஆனாலுமே அவருனால கட் பண்ணவே முடியாது. அவ்ளோ ரொம்ப ஹார்டா இருக்கும். ஹீரோயினுமே வந்து அப்படியே வந்து பாப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொல்லுவாரு, "இது என்ன இத குடுத்து என்ன நீ சாகடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டியா? இங்க பாரு இது எப்படி தெரியுமா கல்லா இருக்கு. நீயே பாரு. இத கொஞ்சமாவது குத்த முடியுதா?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு அப்பவுமே டென்ஷன் ஆயிரும். மறுபடியும் போய் வேற சமைச்சுட்டு வாம்பாங்க. அதனால ஹீரோயினுமே போய் வேற சமைச்சுட்டு வந்துருவாங்க. என்ன சமைச்சுட்டு வருவாங்கன்னா, எக் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து சமைச்சுட்டு வந்திருப்பாங்க. "இத நான் கேட்கவே இல்ல. இத எதுக்கு சமைச்சுட்டு வந்த?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாரு. "சாப்பிடாம இருந்தா உங்க ஸ்டொமக்குக்கு நல்லது இல்லைல்ல. இப்போதைக்கு இத சாப்பிடுங்க. சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்பாங்க." அப்பதான் வந்து அவர் எடுத்து ஒரு வாய் வப்பாரு. அவருக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். அப்பதான் வந்து மறுபடியும் வேக வேகமா சாப்பிடுவாரு. இவரு என்ன இப்படி சாப்பிடுறாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் அப்படியே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் இவரு ஒரு ஃபிளாஷ்பேக் நெனச்சு பார்ப்பாரு. சின்ன வயசுல இவங்க அம்மாவுமே வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் தான் இவருக்கு பண்ணி குடுப்பாங்க. அது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபிளாஷ்பேக் தான் வந்து இவரு நெனச்சு பார்க்குறாரு. இது அப்படியே ஒரு மாதிரி ஆயிருது. "இது என்ன எக் ஃப்ரைட் ரைஸா? இத எப்படி ரெடி பண்ண? உண்மையாவே நீயா ரெடி பண்ண?" "ஆமா. இதுல கொஞ்சம் மீட் ஃப்ளோஸ வந்து ஆட் பண்ணுனேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. "ஓ! அப்படியான்னு" சொல்லிட்டு, பரவால்ல தான் டேஸ்ட்டு. ஒண்ணும் அந்த அளவுக்குலாம் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு வந்து, அவருமே அவசர அவசரமா வந்து சாப்பிடுவாரு. வேற வழியே இல்லன்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவாரு. ஆனாலுமே அவருக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப புடிச்சிருக்கும். ஆனா வெளிய வந்து புடிக்காத மாரி நடிப்பாரு ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் வந்து அப்படியே வீட்ட சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருப்பாங்க. வந்த அப்புறம் தான் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ சரியா இல்லன்ட்டு வைக்க போவாங்க. அது மேல விழுகுற மாதிரி இருக்கும். கரெக்ட்டா அத வந்து ஹீரோ வந்து தடுத்து நிறுத்திருவாரு. அப்படியே 2 பேருமே வந்து ஒரு மாரி வந்து பார்த்துப்பாங்க. "இங்க பாரு, நீ வீட்ல வந்து வேலை செய்றவங்க தான். சரியா? அடுத்தது என்ன பண்ணணுங்கிறத நான் தான் சொல்லுவேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாரு. ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். "இங்க பாரு, நீ என்ன ஸ்டூபிட்டா? இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு ஒரு விஷயத்த கூடவே ஒழுங்காவே பண்ண தெரியாதா? எது பண்ணாலுமே தப்பா தான் பண்றேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின புடிச்சு இவரு கத்திட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். ஹீரோயின் காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைம்ல வந்து ஸ்டோர்ல வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க வந்து வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ஹீரோ வந்து கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு, "எனக்கு வந்து இப்ப நான் சொல்றப்ப வந்து எனக்கு வந்து லாப்ஸ்டர் சூப் வேணும். எனக்கு ரெடி பண்ணி குடு" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "நான் இப்ப வந்து ஸ்டோர்ல இருக்கேன். இங்கேருந்து நான் விட்டுட்டு வரணும்னா எனக்கு ரொம்ப லாங்கா இருக்கும். என்னால இப்ப வர முடியாது. அது இல்லாம நான் வேலையில இருக்கேன். எனக்கு இதுதான் முக்கியம்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாரு. ஆனாலுமே வந்து அவரு வந்து ஒத்துக்கவே மாட்டாரு. "அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இம்மீடியட்டா வர. நான் சொல்ற டைம்க்குள்ள வர. வரலைன்னா அவ்வளோதான். மறந்துறாத. உன்ன வந்து நம்ம டீல் என்னன்னு உனக்கு தெரியும்ல. இல்லாட்டி வந்து உன் காச கட் பண்ணிருவேன். இல்லன்னா உனக்கு வேலை இல்லாம பண்ணிருவேன். எனக்கு டின்னர் இல்ல. அதான் ரெடி பண்ணி கொண்டு வரணும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாரு. ஹீரோயினுக்கு வந்து அப்படியே கோவமா வருது. சரியான கழுதையா இருக்கான்னு சொல்லிட்டு திட்டிட்டு தான் வந்து ஹீரோயினுமே வந்து போவாங்க. டின்னர் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஹால்ல வந்து அவர் இருக்க மாட்டாரு. சரி வீட்டுக்குள்ள எங்கேயாவது இருப்பாருன்னு சொல்லிட்டு, அதனால ஹீரோயினுமே வந்து அப்படியே ஒரு ரூமா வந்து தேடிட்டு இருப்பாங்க. அப்பதான் அங்க ஒரு ரூம் இருக்கும். சரி அந்த ரூம்குள்ள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணி ஹீரோயின் உள்ள போவாங்க. அப்படியே ஹீரோ கூப்ட்டுட்டே. அந்த ரூம்குள்ள தான் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும். யாருன்னா, ஹீரோவோட அம்மா ஃபோட்டோ இருக்கும். அது இல்லாம அந்த கழுத்துல தான் அந்த வாட்ச் போட்ட மாரி ஒரு செயின் போட்டிருப்பாங்க. ஓ! இந்த வாட்ச்னால தான் வந்து அவன் அப்பலயே அப்படி நடந்துக்கிட்டானான்னு சொல்லிட்டு, அந்த வாட்ச உடைச்சதுக்கான அந்த ஃபிளாஷ்பேக்க நெனச்சு பாப்பாங்க. இத ஏன் இவன் முன்னாடியே சொல்லல? முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா, இதுக்கு நான் ஏதாவது பண்ணியிருப்பனே! அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் நெனச்சிருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஆர்ட் ஸ்டூடண்ட் தானே! அதனால அவங்க அம்மா மாதிரியே வந்து ஒரு டிரா பண்ணலான்னு சொல்லி தான் வந்து உட்காந்து டிரா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபோட்டோல இருக்கிற மாரி அழகா வந்து ஹீரோயின் டிரா பண்ணிட்டு ரொம்ப டயர்ட் ஆகி ஹீரோயின் வந்து அதே இடத்துல வந்து படுத்து தூங்கிடுறாங்க. அப்படியே ஹீரோ வந்து வெளிய இருந்து பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா வந்து இப்படி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தோனே, சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வந்து போத்தி விடுறாரு. உங்க அம்மாவ டிரா பண்ண அந்த பெயிண்டிங்க பார்த்துட்டு, இவ்ளோ அழகா வரையறாளேன்னு சொல்லிட்டு வந்து இவரு நெனச்சிருப்பாரு.
நெக்ஸ்ட் டே ஆயிரும். ஹீரோயினுமே வந்து எந்திரிச்சு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து, அந்த வாட்ச் வந்து உங்க அம்மாவுதுன்னு ஏன் என்கிட்ட சொல்லல?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "சொன்னா மட்டும் நீ என்ன பண்ண போற?" அப்படின்னுவாங்க. "நான் அத ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பேன். இல்லாட்டி யார்ட்டயாவது குடுத்து ரிப்பேர் பண்ணியிருப்பேன்ல." அப்படிங்கிற மாரி "ரிப்பேரா? அதெல்லாம் எவ்வளவோ ரிப்பேர்காரர்கிட்ட பார்த்தாச்சு, கன்சல்ட் பண்ணிட்டோம். ஆனாலும் இத வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. இவரு என்ன சொல்லுவாருன்னா, "நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். அந்த வாட்ச் நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நீ வந்து என்னோட செர்வன்ட் தான். ஆனா செர்வன்ட் மாரி நடந்துக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. புரியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு லேடி வந்திருப்பாங்க. லேடி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லேடி வந்து தான் ஒண்ணும் ஹீரோ கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து பெருசா வந்து அவங்கள புடிச்சு பேசுற மாரி இருக்காரு. "நான் கேள்விப்பட்டேன். ஏன் வீட்ல இருக்கிற எல்லா வேலைக்காரவங்களையுமே வந்து தூக்கிட்ட போல" அப்படின்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம, "ஏன் நீ ஹார்ன் வந்தா வந்து உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் அவள நீ தொரத்தி தொரத்தி விடுற?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவரு சொல்லுவாரு, "எனக்கு ஹார்ன் மேலலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்ல." அப்படிங்கிற மாரி வந்து இவரு சொல்லியிருப்பாரு. "உனக்கு தெரியாதா? அவ எவ்ளோ இம்பார்ட்டன்ட் நம்ம குரூப்க்குன்னு உனக்கு தெரியாதா? நாளைக்கு வந்து ஒரு ஆடிஷன் இருக்கு. அதுக்கு வந்து நீ அவ கூட போய் தான் வந்து அட்டெண்ட் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "நீங்க இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க ஒண்ணும் எங்க அம்மா இல்ல. உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? என்கிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இங்க பாரு, நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தேன்னா வச்சுக்கவே, நான் சும்மா இருக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு தான் வந்து அவங்களுமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து ஏன் இவங்க இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியாமயே வந்து இதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. அங்க ஒருத்தி வருவா. அவ பேரு தான் வந்து ஹான். அவ வந்து ஹீரோ மேல தான் வந்து கிரஷ்ஷா இருப்பா. ஆனா ஹீரோக்கு ஒண்ணும் பிடிக்காது. அப்பதான் இவளுமே வந்து, "வா, வா வந்து உட்காரு ஆன்டி பக்கத்துல" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இல்ல நாளைக்கு ஆர்ட் எக்ஸிபிஷன் இருக்குதுல்ல, நீங்க ஃப்ரீயா இருந்தா என்ன கூட்டிட்டு போறீங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. ஆனாலுமே அவர் பெருசாலாம் ஒண்ணும் மதிச்சுக்க மாட்டாரு. இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாரி தான் இருப்பாரு. "நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. அவன் கண்டிப்பா உன்ன கூட்டிட்டு போவான்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே அவர் மூஞ்சிக்கு நேரா கூட்டிட்டு போமாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. இவருக்கு என்ன புடிக்கல போல. ஏன் இவரு இப்படி நடந்துக்கிறாரு? அப்படிங்கிற மாரி தான் இவ அப்படியே ஒரு மாரி மூஞ்சி அப்பாவி மாரி வச்சுட்டு பேசிட்டு இருப்பா. நானும் நெறையா டைம் வந்து உன்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு வந்து உன் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு. சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா? உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. நான்லாம் உன்ன எங்கேயுமே கூட்டிட்டு போமாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. அப்பதான் வந்து நீ எதுக்கு கவலைப்படாதம்மா. அவன் வந்து ஒரு அரகன்ட் சைல்டு. அவன் அப்படிதான் பண்ணுவான். நீ எதுக்கு கவலைப்படாம வீட்டுக்கு போ. நாளைக்கு உன்ன கூட்டிட்டு போவான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து நின்னு கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இப்படியெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தேன்னா பாரு, உன் கிரெடிட் கார்டு எல்லாத்தையுமே வந்து நான் பிளாக் பண்ணிருவேன். உனக்கு வந்து 1 நாள் டைம் தரேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகும். அவன் பிசினஸ்க்கு வந்து அவங்க ஃபேமிலி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு உனக்கு தெரியாதா? அவங்க பொண்ணவே வந்து இப்படி நடத்திட்டு இருக்கிற அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நீங்க எத்தன டைம் சொன்னாலுமே வந்து நான் உங்க அட்வைஸ்லாம் வந்து கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு இவங்களுமே வந்து நாளைக்கு நீ ஏலத்துக்கு வந்து அவள கூட்டிட்டு போலேன்னா உன்னோட கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் பிளாக் பண்ணிருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிருவாங்க. அப்ப திட்டிட்டு போன கோவத்த வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் மேல தான் வந்து கத்திக்கிட்டு இருப்பாரு. "நீ ரொம்ப லேசியா இருக்க. நீ சர்வன்ட்டா இருக்கணுமா வேணாமான்னு" சொல்லுவாங்க. "இவ்ளோலாம் கோவப்படாதீங்க. இவ்ளோ கோவப்பட்டா உங்க லிவருக்குலாம் நல்லதில்லன்னு" சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்கருந்து போயிருவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஏலம் நடக்கிற இடத்துல எல்லாருமே வந்திருப்பாங்க. இந்த ஏலம் நடக்கிற ஷோவுமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அங்க வந்து ஹீரோ வந்து ஹீரோயின தான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அத பார்த்துட்டு வந்து, "யாரு கூட வர உமன் யாரு? பார்க்கறதுக்கே வந்து இப்படி இருக்கிறா. கண்ட்ரி சைட்லேருந்து வந்தவ போல. இங்க இவனாலேயே வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஷோவா இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே சொல்லுவாரு, "எதுக்கு தள்ளி தள்ளி போற? என் பக்கத்துல வந்து நடந்து வா" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே வந்து அந்த ஹான் இருக்காள், அவளுமே வந்து அந்த ஏலத்துல இருப்பா. அப்பதான் வந்து அவள்ட்ட போய் சொல்லுவாங்க. "அங்க பாரு அவன் யாரோ ஒருத்தங்கள கூட்டிட்டு வந்திருக்கான்னு" சொல்லிட்டு. அத பார்த்துட்டு இவளுக்கு அப்படியே வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிரும். இவள சும்மா விடக்கூடாது. இவளுக்கு நான் நல்ல லெசன் சொல்லி தருவேன்னு சொல்லிட்டு தான் இவ ஒரு முடிவு எடுத்திருப்பா. ஹான் வந்து சும்மா இல்லாம ஹீரோயின் கிட்ட போய் தான் வந்து வம்பு இழுப்பான். "நான் கேள்விப்பட்டேன், நீ வந்து வீட்ல வந்து செர்வன்ட்டா இருப்பேன்னு சொல்லிட்டு, செர்வன்ட்டா இருக்கிற உனக்கு எதுக்கு இந்த ஏலத்துக்கெல்லாம் வர்ற? நீ என்ன உன் மனசுல நெனச்சுட்டு இருக்கிற?" இது அதுன்னு சொல்லிட்டு இருப்பா. "என்ன பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கு நீங்க யாரு? நீங்க எதுக்கு என்ன பத்திலாம் இது அதுன்னு சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி ஹீரோயினுமே வந்து பேசுவாங்க. ஒயின வந்து அவளே அவ மேல கொட்டிட்டு, கிளாஸ வந்து ஹீரோயின் கிட்ட எப்படியோ குடுத்துருவா. குடுத்ததுக்கு அப்புறமா எல்லாத்துக்கு முன்னாடி, "இங்க பாருங்க, இவ தான் என் மேல கொட்டிட்டா. இவ சரியான இவளா இருக்கான்னு" சொல்லிட்டு ஹீரோயின வந்து எல்லாத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து இவ இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்குமே வந்து ஹீரோவுமே வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து, "இங்க பாரு, இங்க ஃபுல்லாவே வந்து கேமரா இருக்குது. அதுல வந்து நீ என்ன பண்ணேன்னு நல்லாவே வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். நீ ஒண்ணும் எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்லைம்பாங்க." அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு மாரி பார்த்து பேசுவாங்க. இந்த கேமரால அவ ஊத்துனாளா? இல்ல உன் மேல நீயே ஊத்திக்கிட்டியான்னு சொல்லிட்டு அங்க இருக்கும். வேணா அந்த எவிடன்ஸ பார்க்கலாமா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. அவளுக்கு வந்து ஒரு மாரி இருக்கும். அந்த அப்படி எவிடன்ஸ் எடுத்தேன்னா, நான் வந்து மீடியா குடுத்துருவேன். மீடியா குடுத்தேன்னா, மீடியா ஃபுல்லாவே வந்து உன் மேல தான் திரும்பிரும். அவங்க ஃபேமிலியா இருந்துட்டு இப்படியெல்லாம் இருக்கிறியேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ வந்து சொல்லுவாரு அவள.
ஹீரோ தான் போய் ஹீரோயினுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவாரு. என்னன்னா, இவ வந்து இப்படியாப்பட்டவள்ன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதே இதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. என்ன போய் எதுக்கு இந்த மாரி இடத்துக்குலாம் கூட்டிட்டு வந்தீங்க? என்ன எல்லாருமே இப்படி சொல்றாங்க அப்படிம்பாங்க. நீ எதுக்கு சாரி சொல்ற? நீ சாரி எல்லாம் சொல்லக்கூடாது. இங்க பாரு நான் உன்ன கூட்டிட்டு வந்தேன். நீ எதுக்கு இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற? நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ போயிருப்பாரு. ஹீரோ போய் தான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு வந்து ஹீரோயினுக்கு வந்து குடுப்பாங்க. இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ரெடி ஆயிட்டு வா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாரு. ஹீரோயினுமே அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்து அப்படியே மாஸா வருவாங்க. இத பார்த்துட்டு அவளுக்கு அப்படியே வந்து ரொம்ப டென்ஷன் ஆயி கடுப்பாயிட்டு இருக்கும். இப்படியெல்லாம் நல்லா கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா மட்டும், இவள பார்க்கறதுக்கு புவர் மாரி தான் இருக்கா. புவர் இல்லைங்கிற மாரி தெரியுமா? அவனுக்கெல்லாம் என்ன ஒரு டேஸ்ட் இருக்கு. இப்படியா ஒருத்திய போய் கூட்டிட்டு வந்திருக்கா? இவள பார்க்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே அந்த கெட்டவ பக்கத்துல தான் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஆமா. நான் கேள்விப்பட்டேன். நீயுமே வந்து பெயிண்டிங்க பத்தி தான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, நானுமே வந்து பெயிண்டிங்ல வந்து டாப் ஸ்டூடண்ட் தான் தெரியுமா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவா. அதுக்கு நான் என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. என் மென்டர் யார் தெரியுமா? ஜூவோ ஏதோ ஒரு நேம் தான் சொல்லுவா. அவரு வந்து என்னதான் வந்து அவரோட சீடயா வந்து ஏத்துக்கிட்டாரு. நான் போய் உன் கூட கம்பேர் பண்றத நெனச்சா எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும்பாங்க. அங்கேயுமே வந்து ப்ரோகிராம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த புரோக்கன் ஸ்டார வந்து நாங்க 1 மில்லியனுக்கு வந்து ஏலத்துக்கு விடலான்னு இருக்கோம். யார் கேட்கறீங்களோ கேளுங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே இவ வந்து இன்னைக்கு பார்த்தியா? இன்னைக்கு நைட் வந்து எவ்ளோ ஃபன்னா இருக்க போகுது அப்படிங்கிற மாரி தான் வந்து இவ நெனச்சுட்டு இருப்பா. நீ எப்படியா இருந்தா என்ன? உன் மூடு தான் வந்து ரொம்ப எலகன்ட்டான மூடு தானே. நீயே கேட்டு வாங்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு வெல சொல்லுவாங்க. 1 மில்லியன்ல ஸ்டார்ட் ஆகி கடைசியில அந்த கெட்டவ வந்து 20 மில்லியனுக்கு தான் வந்து அந்த இத வந்து இவ ஏலத்துல எடுத்திருப்பா. இருக்கிறவங்க எல்லாருமே 20 மில்லியன் சொன்னான்னு சொல்லிட்டு வந்து ஒரு நிமிஷம் ஷாக்லயே இருப்பாங்க. பெயிண்டிங் ஏலத்த எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த கெட்டவ ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருப்பா. சந்தோஷமா இருந்துட்டே சும்மா இல்லாம ஹீரோயின் கிட்ட போய் வம்பு இழுப்பா. என்னன்னா வந்து, "நீயுமே உன் கையில வந்து டிராயிங் இது அதுன்னு வச்சிருக்கைல, வா இப்ப நான் வின் பண்ணியிருக்கேன்ல, அத பார்த்து அப்படியே காப்பி பண்ணி வரைஞ்சிரு. வரைஞ்சுட்டேன்னா ஓகே. உனக்கு வந்து நான் இத வந்து 20 மில்லியன் அந்த இத வந்து உனக்கு குடுத்துர்றேன். இல்லாட்டி பப்ளிக் முன்னாடி வந்து நீ வந்து மன்னிப்பு கேட்கணும்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க. ஆனாலுமே அங்க சுத்தி இருக்கிறவங்க வந்து என்னன்னா, "இங்க பாரு இவலாம் அவக்கு என்ன தகுதி இருக்கு? அவள போய் வந்து பெட் கட்டுறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஹீரோயின தான் வந்து தப்பு தப்பா வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. காப்பி பண்றதெல்லாம் வந்து போரா இருக்கும். அவங்கவங்களே வந்து வரையலாம். எது டிராயிங் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரி நீ சொல்றதுமே வந்து சரிதான்னு சொல்லிருவாங்க. அதனால 2 பேருக்குமே வந்து பெயிண்டிங் போர்டு ஆளுக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க. 2 பேருமே வந்து டிரா பண்ணலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கெட்டவ வந்து டிரா பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. ஸ்டார்ட் பண்ணி டிராவுமே பண்ணிட்டு தான் இருப்பா. எத்தன வருஷமா இந்த பெயிண்டிங்க வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்டயேவான்னு சொல்லிட்டு தான் வந்து கெட்டவ நெனச்சுட்டு இது பண்ணிட்டு இருப்பா. ஆனா ஹீரோயின் வந்து என்னன்னா, சும்மா கையில தான் என்னமோ வந்து ஏதோ வச்சு இது பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு இருப்பாங்க. கெட்டவ வந்து டிரா பண்ணி முடிஞ்சிரும். அதனால தான் வந்து எல்லாரும் பார்த்துட்டு வந்து எல்லாருமே வந்து அவளுது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவ ஹீரோயின் வரைஞ்சிருக்க மாட்டா. "நீங்க பார்த்தியே என்னோட ஆர்ட் எப்படி இருக்குன்னு பாரு. நீ என்ன எதுவுமே வரையாம வச்சிருக்கிற" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து சிரிச்சுட்டு தான் வந்து அவங்க டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹீரோயினுமே வந்து டிரா பண்ணுவாங்க. டிரா பண்றப்ப வந்து இவ என்னடா ட்ரிக் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி பார்ப்பா. ஹீரோவுமே வந்து அப்படியே ஷாக்கா பார்ப்பாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எந்திரிச்சே நின்னுருவாங்க. ஏன்னா, ஹீரோயின் வந்து அவ்ளோ நேச்சரா இருக்கிற மாதிரியே வந்து வரைஞ்சிருப்பாங்க. இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோயின் வரைஞ்சது தான் சூப்பரா இருக்கு. இவங்க கிட்ட ஏதோ ஒரு மேஜிக் கையில இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஹீரோயின பாராட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. அவருமே வந்து கிளாப் பண்ணுவாரு. ஹீரோயின் வரைஞ்ச பெயிண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு, இவ பார்த்துட்டு இவ ஒரு நிமிஷம் வந்து ஷாக்லயே நிப்பா. ஆடியன்ஸ்ல இருக்கவங்க சொல்லுவாங்க, "ஹான் வந்து ரிச் ஃபேமிலில இருக்கிறவ தான். அவ பெயிண்டிங்ல ஜீனியஸா தான் இருக்கறா. ஆனாலுமே வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல குயின் அவள கம்பேர் பண்ணும்போது யாருமே நிக்க முடியாது. இவ வந்து காசுக்காக தானே வரைஞ்சா. ஹீரோயின் அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் பெயிண்ட்ட வந்து இவ கிழிச்சு போட்டுட்டு, என்ன எவ்ளோ தைரியம் இருந்தா இவள என் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இவளுக்கெல்லாம் என்ன தைரியம் இருக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்களும், "உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? அவளோட ஹார்ட் ஒர்க்க வந்து எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்படியெல்லாம் நீ பண்றது தப்புன்னு" சொல்லிட்டு அவள தான் வந்து எல்லாருமே வந்து தப்பு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே இந்த கெட்டவளுக்கு வந்து ஹீரோயின நல்லா வரைஞ்சிருக்கிறான்னு சொல்றது வந்து இவளுக்கு புடிக்கவே புடிக்காது. அதனால வந்து இவ ரொம்ப ஆர்க்யூ பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் ஹீரோயின் வந்து ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. யாருன்னா, அவ வந்து அவளோட மென்டர் யாரோன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாள்ல, அவங்களுக்கு தான் வந்து கால் பண்ணிட்டு வந்து, "நான் இன்னைக்கு வந்து ஒரு ஏலத்துக்கு வந்தேன். அங்க வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க மாஸ்டர்ன்னு" சொல்லிட்டு வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. சரிம்மா நீ ஸ்பீக்கர்ல போடுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து ஸ்பீக்கர்ல வந்து ஹீரோயின் போட்டிருப்பாங்க. யாருன்னா, ஹீரோயின் கெட்டவ கூட யாரோ ஒருத்தரோட சீடர் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருப்பாள்ல, அவரு தான் வந்து சொல்லி கால் பண்ணியிருப்பாரு. என்ன சொல்லுவாருன்னா, அந்த கெட்டவ தான் வந்து அவ டிசிப்ளினே இல்லாதவ. அவள பார்க்கறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு, அந்த கெட்டவள பத்தி அவரு வந்து ரொம்ப இதா பேசிருவாரு.
அவளுக்கு டிராயிங்னா என்னன்னு தெரியும், அவர் நல்லா தான் வரைவா, ஆனாலும் அவளுக்கு திமிரு பிடிச்சவா, அவளா என் சீடரா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல, ஹீரோயின் தான் வந்து பெஸ்ட் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு எல்லாரும் முன்னாடியுமே. வந்து இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவ அப்படியே வந்து கோவமா தான் வந்து வருவா. வந்ததுக்கு அப்புறமே வந்து இவ எல்லார்ட்டயுமே வந்து ஒரு மாதிரி பேசுவா. அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த கெட்டவள தான் ரொம்ப தப்பா பேசி அங்க இருந்து தொரத்தி விட்டுருவாங்க. அதனால அவளுமே வந்து கோவப்பட்டு வெளிய போயிருவா. ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து யார்கிட்டயோ கடன் வாங்கியிருப்பாங்க. அதனால அவங்கனால காசு திருப்பி குடுக்க முடியாது. அதனால இங்க ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். அதனால அவங்க ஃப்ரெண்ட் பயந்து போய் ஹீரோயின் தான் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. அதனால ஹீரோயின் வந்து பேசலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. "நீ எதுக்கு இங்க வர? அப்படியா இருந்தா வந்து நீ காசு குடு" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "நைட் கிளப்புக்கு வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் ஃபன்னுக்காக தான் வந்திருப்பீங்கன்னு" சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வந்து தப்பாவே தான் பேசுவாங்க. நான்சென்ஸ் மாரி பண்ணாத, உன் காச நான் எப்படியாவது தர ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவான். ஆனாலுமே அந்த கெட்டவன் என்ன தெரியுமா சொல்லுவான், "நீ சரி நான் உங்களுக்காக ஒரே ஒரு சான்ஸ் தரேன். என் கூட வந்து பில்லட்ஸ் விளையாடுங்க. வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து காசு குடுக்க வேணாம். அப்படி வின் ஆகலைன்னா நான் நான் சொல்றது தான் செய்யணும்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுமே வந்து சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தான் வந்து பில்லட்ஸ் விளையாடுறதுக்காக வந்து வந்திருப்பாங்க. ஆனாலுமே பின்னாடி இருந்து அவன் வந்து பார்த்துட்டு என்னன்னா, ஹீரோயின பார்த்துட்டு வந்து, "நீ ரொம்ப அழகா இருக்கிற. நீ ஏன் இங்க இப்படியெல்லாம் இருக்கிற? என் கூட வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுன்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் கிட்ட போய் அப்படியே தொட்டு தொட்டு பேசிட்டு ரொம்ப தப்பா தான் வந்து நடந்துப்பா. அது ஹீரோயினுக்கு வந்து பிடிக்காது. என்னதான் ஹீரோயினுமே வந்து திட்டுவாங்க. ஆனாலுமே வந்து, "என்ன நீ அவள காப்பாத்துறதுக்காக தான வந்த. இப்ப நீ இப்படி பேசுறியான்னு" சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோயின தான் ஒரு மாதிரி பேசுவான். ஹீரோயின் விளையாட போனாலுமே அவனுமே வந்து க்ளோஸ்ல விளையாண்டுட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருப்பா. கரெக்ட்டா ஹீரோ வந்து பின்னாடி இருந்து வந்துருவாரு. "இங்க என்ன நடக்குது?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாரு. அவன் ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிடுவான். ஹீரோயினுமே வந்து ஷாக்ல தான் நிப்பாங்க. நீங்க எப்படி இங்கன்னு?" சொல்லிட்டு அவன் வந்து கேட்பான். "நீங்க இங்க நைட் கிளப்புக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படிங்கிற மாரி தான் வந்து இவன் கேட்டுட்டு இருப்பான். திட்டி வந்து ஹீரோ வந்து அங்கருந்து வந்து அனுப்பி வச்சுருவாரு. அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டையுமே வந்து, "நீ இங்க இருக்காத போ" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்பி வச்சுருவாங்க. "நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோ கேட்பாரு. எதுக்கு வந்திருப்ப? எனக்கு தெரியுமே. உனக்கு என்னதான் காசுக்காக தான வந்திருப்ப. என்னதான் எங்க வீட்ல வேலை செஞ்சாலுமே நான் உனக்கு சம்பளம் குடுக்குறேன்ல. அந்த சம்பளம் உனக்கு பத்தலையா? இங்க மாரி நைட் கிளப்புக்குலாம் வந்துட்டு தான் இது பண்றியா? வா என் கூடயே சேர்ந்து விளையாடுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாரு. ஆனாலுமே ஹீரோயின் வந்து விடு எனக்கு இப்படியெல்லாம் பண்ணாத. எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி பிளேஸ்க்கு வந்து நீ எதுக்கு வந்திருக்க? அப்புறம் இந்த மாரி இடத்துல எல்லாம் இந்த மாரி தானே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் தப்பா தான் பேசுவாரு. இப்படியெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. நான் என் வேலைய வந்து ரிசைன் பண்ணிடுறேன். என்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையுமே வித்துட்டு வேணா நான் உங்களுக்கு காசு குடுக்கணும்ல, அத குடுத்துர்றேன். அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயினுமே சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து கோவப்பட்டு வந்து வெளிய போயிருவாங்க. ஆனாலுமே பின்னாடியுமே வந்து ஹீரோ வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா கைய பிடிச்சுட்டு "எதுக்கு போற?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு நீ யாரு? உங்ககிட்ட அவ காசு வாங்குனதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்காக நீங்க என்ன சொன்னாலுமே நான் கேட்டுக்கணும்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல." அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்ல புல்லி பண்ற மாரி நான் உன்ன பார்த்தேன். நானுமே வந்து உன்ன புல்லி பண்ணா நீ எப்படி நடந்துப்பேன்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் வந்து அப்படி பண்ணேன். மத்தபடி நீ நெனைக்கிற மாரிலாம் ஒண்ணும் இல்ல. நான் உன்ன தப்பாலாம் பேசல. நான் உன்ன டாயாலாம் ஒண்ணும் யூஸ் பண்ணல." அப்படிங்கிற மாரி தான் ஹீரோவுமே வந்து எவ்வளவோ சொல்லுவாரு. ஆனாலுமே ஹீரோயின் வந்து அத ஏத்துக்க மாட்டாங்க. "நீங்க என்ன அந்த மாரி பொண்ணுன்னு நெனச்சீங்களா? எந்த இடத்துக்கு வேணா இது அதுன்னுலாம் பேசுறீங்க. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன பத்தி இதெல்லாம் பேசுறதுக்கு? எல்லா பொண்ணும் மாரி தான் என்னையும் நெனச்சீங்களா? நான் ஒண்ணும் தப்பான பொண்ணெல்லாம் இல்லன்னு" சொல்லிட்டு ஹீரோயினுமே அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்த வந்து எவ்வளவோ எடுத்து சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோவுமே வந்து சாரி சொல்லிட்டே தான் இருப்பாரு. ஆனாலுமே பின்னாடி இருந்து இது எல்லாத்தையுமே வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாரு. வந்து சொல்லுவாரு, "உன்னை இனிமேல் யாருமே புல்லி பண்ற மாரி நான் நடந்துக்க வைக்க மாட்டேன். எதா இருந்தாலும் உன்னைய நான் வந்து காப்பாத்துவேன். சரியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்து ஹீரோவுமே வந்து எவ்வளவோ சொல்லிட்டு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனாலுமே ஹீரோயின் வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. நம்புன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனாலுமே வந்து ஹீரோயின் வந்து நம்புறதுக்கு தயாராவே இல்ல. ஹீரோயின் பேசுறதே வந்து தான் வந்து பேசிட்டே இருப்பாங்க. "நான் உன்ன ஹர்ட் பண்ணணும்லாம் பேசவே இல்லன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் பேசுறத வந்து ஸ்டாப் பண்றதுக்காக ஹீரோவே வந்து ஹீரோயின போய் வந்து கிஸ் பண்ணிருவாரு. கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அப்படியே ஹீரோ 2 பேருமே வந்து ஹக் பண்ணிப்பாங்க. "நீ எதுவும் பயப்படாத. உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் சால்வ் பண்றேன்னு" சொல்லிட்டு வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஹீரோயினுமே ஒரு வழியா வந்து சமாதானம் ஆயிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அத பார்த்துட்டு அங்க ஒருத்தர் நின்னு பார்த்துட்டு இருந்திருப்பார்ல, அவரு வந்து போயிருவாரு. வந்து கையில ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அத பார்த்துட்டு வந்து நடந்து வந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் ஆப்போசிட்ல வருவாங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோ வந்து மறைச்சிருவாரு. "என்ன அது கையில இருக்குது காமிங்க" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. "இல்ல நீ பார்க்கக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் எப்படியோ ஹீரோயின் வந்து போராடி அத வந்து வாங்கியிருப்பாங்க. வாங்குனதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயின் வந்து அத ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. என்னன்னா ஹீரோயின் வந்து டிரா பண்ணத வந்து அந்த கெட்டவ கிழிச்சு போட்டுருப்பார்ல, அது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ வந்து ஒட்டி தான் வச்சிருப்பாரு. அதான் வந்து சொல்லுவாங்க, "ஏன்னா நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இப்படி எடுத்து வச்சிருக்கிறேன்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ வந்து அப்படியே படியிலருந்து இறங்கி வருவாரு. அப்பதான் ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என் ஃப்ரெண்ட் இருக்கால்ல, அவ வந்து கடன் வாங்குனா. அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு தான் வந்து மாத்திரை செலவுக்காக தான் வந்து கடன் வாங்குனா. அவன் இப்ப வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கேட்டு அவன ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்து எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் வந்து இவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அவன் ஒரு மோசமான ஆள் தெரியுமா? அவன் நெறைய ட்ரிக்க யூஸ் பண்ணி தான் வந்து அவன் ஒரு லோன் ஷார்க் எல்லாத்துக்கிட்டயுமே நெறைய காசு வாங்குறவன். இங்க பாரு அவனுக்கு ஏற்கனவே நான் காசு குடுத்துட்டேன். இனிமேல் உன் ஃப்ரெண்ட் கிட்டலாம் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. இந்த டாக்குமெண்ட்ட பாரு. இத பார்த்தேன்னாவே உனக்கு தெரியும்.
இனிமேல் யாருமே வந்து காசு கேட்டு பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுமே வந்து டாக்குமெண்ட்டை வந்து பார்ப்பாங்க. ஹீரோயின் வந்து எப்புட்றா இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல நேத்து நீ வந்து உன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஃபோன்ல பேசிட்டு இருந்தேல்ல, அப்ப வந்து நான் கேட்டேன். அதனால தான் வந்து சீக்கிரமா போய் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பில் எல்லாத்தையுமே கட்டிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதனால ஹீரோயின் போய் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோவ வந்து ஹக் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஒரு மாதிரியா இருக்கும். அதனால வந்து சாரின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து தள்ளிப்பாங்க. ஹீரோ வந்து இங்க ஃபோன அப்படியே தூக்கி போட்டு வந்து ஏதோ ஒருத்தவங்கள பத்தி ரொம்ப டென்ஷனா திட்டிட்டு இருப்பாரு. அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஹீரோ கிட்டயே வந்து ஒருத்தவங்க பேசுனாங்கல்ல ஒரு ஆன்டி. அவங்க தான் வந்து ஹீரோயின வந்து ரோட்ல ஃபுல்லா வந்து கிளீன் பண்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோயின்னால முடியவே முடியாது. இருந்தாலுமே ரோடு ஃபுல்லா தரைய வந்து தொடச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயின்னால ரொம்ப முடியாது. ஏன்னா ரொம்ப வெயில் வேற இருக்கும். ஹீரோயின்னால கிளீன் பண்ண முடியாம தான் வந்து கஷ்டப்பட்டு வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. லேசி சர்வன்ட்டா இருக்கிற, இப்படியெல்லாம் பண்ணாத, சீக்கிரம் பண்ணு, சீக்கிரம் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க வேற அப்படியே மிரட்டிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டே இருப்பாங்க. ஹீரோயின்னால ரொம்பவே முடியாது. ரொம்ப வெயிலா வேற இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப முடியாம அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். அங்கருந்து கார்லேருந்து ஒருத்தவர் இறங்கி வருவாரு. யாருன்னா, அன்னைக்கு கூட நைட் 2 பேரையும் பார்த்துட்டு இருந்தேன்ல, அவரு வருவாரு. "எதுக்கு இங்க நீ இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கற?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்டுட்டு தான் வந்து ஹீரோயின் அப்படியே தூக்க முடியாம வந்து தூக்கி விடுவாரு. ஆனாலுமே, "நீ என்ன விடு. நீ எதுக்கு இருக்கிற?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்ப கரெக்ட்டா வந்து ஹீரோயின் அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. ஹீரோ வந்து அங்க நிப்பாரு. அப்படியே பார்த்துட்டு ஹீரோ வந்து, "நீ இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்கிறியா? இங்க வந்து எதுக்காக நடிக்கிற?" அப்படிங்கிற மாரி தான் வந்து அவர பார்த்து வந்து ஹீரோ கேட்பாரு. "நீ இவள என்ன ஹியூமன் பீயிங் மாதிரியே நடத்தவே இல்ல. நீ என்ன காசுக்காக இப்படியெல்லாம் இவள நடத்துற?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாரு. ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி தான் வந்து பார்ப்பாரு அவர. ஹீரோயின் மயக்கத்துல இருக்கிறங்காட்டி, அவரு வந்து ஹீரோயின வந்து தூக்கிட்டு போயிருவாரு. இவன் வந்து ஹீரோயின வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயினுக்குமே வந்து மயக்கம் தெளிஞ்சிரும். "நீ பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்க. ஏன் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களா? உன்ன நீயே எதுக்கு இப்படி நீ கஷ்டப்படுத்திக்கிற? இதெல்லாம் வந்து சரியே இல்ல தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு வந்து நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணாத." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன நீ காப்பாத்துறதுக்கு வந்து தேங்க்ஸ்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "தேங்க்ஸ் எதுக்கு நமக்குள்ள? அதெல்லாம் வேணாம்." அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து மொபைல்ல ஏதோ பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் வந்து, "இங்க பாரேன்." அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவன்கிட்ட இந்த ஃபோன வந்து காமிக்கிறாங்க. என்னன்னா வந்து ஹீரோயின பத்தி ஒரு தப்பான ஃபோட்டோ தான் வந்து ஏதோ ஒண்ணு இதாயிருக்கு. இது அவன் போட்டுருப்பானான்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியல. இப்படி போடுவானான்னு தெரியல. அப்படிங்கிற மாரி தான் வந்து இவங்க 2 பேருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "நீ ஃபர்ஸ்ட்டு நல்லா ரெஸ்ட் எடு. இது யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அவனுமே மொபைல பார்த்துட்டு வந்து அவனுக்குமே வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. சரி கால் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா, ஹீரோயின் வேற தூங்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அதனால அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் தூரமா எந்திரிச்சு போய் தான் வந்து இவனுமே வந்து கால் பண்ணி பேசுறான். அந்த எந்த நம்பர்ன்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு தான் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குயின் ஹீரோயின் இருக்கால்ல, அவ தான் வந்து காசுக்காக தான் வந்து அப்ரோச் பண்ணனா அப்படிங்கிற மாரியும் சொல்லுவாங்க. ஆனாலுமே இவரு வந்து அதெல்லாம் இல்ல. குயின் வந்து அப்படியாப்பட்ட பெர்சன்லாம் இல்ல. நான் இத வந்து நம்ப மாட்டேன். இது என்னன்னு நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாரி தான் வந்து இவரு சொல்லிர்றாரு. ஹீரோயின் அப்படியே சோஃபால தூங்கிட்டு இருப்பாங்க. இவன் தான் வந்து பெட்ஷீட் எல்லாம் வந்து ஹீரோயினுக்கு போட்டு விட்டுட்டு, அப்படியே பக்கத்துல உட்காந்து வந்து ஹீரோயின வந்து அப்படியே இவன் பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயின் தூங்க தூங்க வந்து ஹீரோ பேர கூன்னு சொல்லிட்டு தான் வந்து அப்படியே எந்திரிச்சு உட்காருவாங்க. "எந்திரிச்சிட்டியா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. எந்திரிச்சுட்டேன்" அப்படின்னு சொன்னங்காட்டி, "நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே! நீ எதுவும் இதெல்லாம் பண்ணாத. நான் உனக்கு ஹெல்ப் பண்றது வந்து என்னோட டியூட்டி தான். இதுல எனக்கு ஒரு கஷ்டமுமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவன் வந்து அப்படியே பேசிட்டு இருப்பான். "நம்ம 2 பேருமே வந்து ரொம்ப நாளா வந்து ஒண்ணா தான் இருக்கிறோம். இந்தா நீ வந்து ரொம்ப தாகமா இருப்ப. நீ ஃபர்ஸ்ட்டு தண்ணிய குடி." அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம இதுல எது உண்மைங்கிறது வந்து நமக்கே தெரியல. நம்ம கண்டுபிடிச்சா தான் தெரியும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவன் எவனோ பண்ணியிருக்கான். அவன் வந்து காசுக்காக தான் பண்ணியிருக்கான். அது யாருன்னு தெரியல. அத கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இங்க இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரு வந்து ஒருத்தர வந்து அந்த இது எல்லாம் மெசேஜ் எல்லாமே உண்மையா, ஃபேக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆனாலுமே அவங்க கண்டுபிடிச்சுட்டு வந்து அது எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேருமே ஒரு நிமிஷம் ஷாக்ல தான் இருப்பாங்க. இப்போதைக்கு கிட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படிங்கிற மாரி தான் இவங்க 2 பேருமே இங்க முடிவு எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் வந்து எங்கேயோ பஸ்க்காக தான் வந்து ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க 2 ரவுடி மாதிரி வருவாங்க. வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு, அவங்க கைய பிடிச்சு இழுத்துட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து வந்துருவாரு. வந்ததுக்கப்புறமா "உங்களுக்கு இங்க என்னடா வேலை?" அப்படின்னு சொன்னங்காட்டி, அவனுங்க 2 பேரும் அங்கருந்து அவனுங்க வந்து ஓடி போயிடுவானுங்க. ஹீரோயின் தான் வந்து அப்படியே இருப்பாங்க. "வா நான் எதுக்கு இங்க இருக்கிற? போலாம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "இப்ப நீ உனக்கு ஓகேவா இருக்கா?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து கேட்பாரு. ஆனாலுமே ஹீரோயின் வந்து இவர தான் தப்பா நெனைக்கிறங்காட்டி, "உன்னோட சர்வன்ட்னங்காட்டி கொஞ்சம் கூட கருணையே இல்லாம என்கிட்ட நீ இப்படியெல்லாம் நடந்துக்குவியா? உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவும் இல்ல. அவ்வளோதான் முடிஞ்சு போயிருச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்பதான் இவனுக்குமே வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்திருக்கும். மெசேஜஸ் எல்லாமே. அவனுமே வந்து காமிப்பான். "இது என்ன?" அப்படிங்கிற மாரி வந்து காமிப்பான். இவன் வந்து, "இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. நீ தானே இத மாரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற. இப்ப வந்து எதுவுமே தெரியாத மாரி கேட்கறியான்னு" சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இவன் மேல தான் சந்தேகப்பட்டு இவன தான் வந்து திட்டி விட்டுட்டு போயிருவாங்க. இவன் எவ்வளோதான் வந்து இது பண்ணாலுமே வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க.
என்ன இவ இப்படி பேசிட்டு போயிட்டாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து அப்படியே டாய்லெட்லயோ எங்கேயோ வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. பின்னாடி இருந்து யாரோ ஹீரோயின் மேல வந்து தண்ணிய ஊத்தி விட்டுருவாங்க. ஹீரோயின் அப்படியே பயந்து போய் தான் இது பண்ணுவாங்க. யாருன்னா, அந்த ஹான் இருக்கால்ல, அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் புல்லி கேர்ள்ஸ் தான் வந்து இது பண்ணுவாங்க. இப்ப பார்க்கறதுக்கு தண்ணி ஊத்துன சிக்கன் மாதிரியே இருக்கிற தெரியுமான்னு சொல்லிட்டு தான் வந்து இவகிட்ட வந்து இவ புல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. உன்னை ஏதாவது பண்ணிட்டு உன்னைய வந்து அவன்கிட்ட இருந்து பிரிக்கணும்ல, எவ்வளோ டைம் வார்ன் பண்ண, அவன் கூட நீ இருக்காதன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின வந்து கடத்தி வச்சிருப்பாங்க. கடத்தி வச்சுட்டு தான் வந்து இவங்க சொல்லி ஒவ்வொருத்தருமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. "இங்க பாத்தியா? அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்க தான் ரெடி பண்ணோம். இங்க பாரு இந்த கார்ட் எல்லாமே இங்க தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம நீ தான் வந்து அவன மயக்கிட்ட. இப்படியெல்லாம் வந்தா சொல்லிருவோம். பாத்தியா? உனக்கு என்ன அவனுக்கு என்னடி உன் மேல இப்படியெல்லாம் டேஸ்ட் இருக்குது கூக்குன்னு" சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து அவன புல்லி பண்றது ஹீரோயின வந்து புல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. "நீ ஏதாவது பண்ணேன்னா இந்த வீடியோ எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன்ல போட்டுருவோம்ன்னு" சொல்லிட்டு தான் இவங்க எல்லாருமே வந்து ஹீரோயின ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே வந்து என்னடா பண்றதுன்ட்டு இருப்பாங்க. "ஓ! நீங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணுனீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "ஆமா, நாங்க தான் பண்ணோம். அதுக்கு இப்ப நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து, "நீ அவன் கூட இருக்க. அது எனக்கு பிடிக்கல. எனக்கு அவன் வேணும். அதனால தான் இதெல்லாம் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவங்கலாம் இது பண்றம்போது ஹீரோயின் கேட்குறாங்க, "இது எல்லாத்தையுமே நீ ரெக்கார்ட் பண்ணிட்டேல?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அப்பதான் அங்க ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வந்து கேமராவோட வராங்க. இங்க இருக்கிறவங்கலாம் வந்து ஷாக் ஆயிடுவாங்க. என்னன்னா வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் இவரு. அந்த 4 பேர்ல ஒருத்தன் தான் இவன். இவன் வந்து இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறான். "எவ்ளோ தைரியம் இருந்தா இவ்வளவே நீங்க தொடுவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவளுகள அடிச்சுட்டு ஹீரோயின வந்து கட் விட்டுருவாரு. என்ன காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நமக்குள்ள தேங்க்ஸ்லாம் ஒண்ணும் வேணாம். ஃபர்ஸ்ட்டு இத பத்தி போய் வந்து கூட்ட சொல்லணும். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து அவரு பார்த்துக்குவாரு அப்படிங்கிற மாரி தான் இவங்க 2 பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க பண்ணுன எல்லா தப்பு, இப்ப பேசுனது எல்லாத்தையுமே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே இந்த பென் டிரைவ்ல இருக்கு. ஒழுங்கா இவகிட்ட சாரி கேட்கறீங்க. இல்லாட்டி அவ்ளோதான். இத வந்து நான் மீடியால போட்டுருவேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து ஐய்யயோ! என்ன பண்றதுன்னு தெரியலயேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்குமே வந்து ஒரு மாதிரி இருக்கும். வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வந்து அவளுமே வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக 3 பேருமே வந்து சாரி கேட்பாளுக. "நாங்க பண்ணுனது தப்பு தான். எங்கள மன்னிச்சுடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து 3 பேருமே வந்து சாரி கேட்பாங்க. அங்க வந்து ஹீரோயினும் அவரும் வந்து அங்கருந்து போயிருவாங்க. ஹீரோ வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. "நீ என்ன பைத்தியமா? இவ்ளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்ளோ ட்ரிங்க்ஸ் பண்ணா உன் ஸ்டொமக்குக்கு நல்லதா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. ஆனாலுமே இவரு வந்து என்னன்னா ரொம்ப குடிச்சிருக்கங்காட்டி ஒரு மாதிரி தான் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து நடந்துப்பாரு. "நீயுமே வா! நீயும் வந்து என் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு" சொல்லிட்டு தான் வந்து கைய புடிச்சிட்டு வந்து அந்த பாட்டில் எடுத்து ஹீரோயினுக்கு ஊத்துறதுக்காகவே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. "நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. வேணாம் வேணான்னு" சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுமே இது பண்ணிட்டு இருப்பாங்க. "இங்க பாருங்க, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. இப்படியெல்லாம் அதர் பெர்சன் கிட்ட வந்து புல்லி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. இது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால ஹீரோ அப்படியே போயிருவாரு. ஹீரோயின் வந்து அந்த பாக்கெட் வாட்ச தான் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா அங்க வந்து ஹீரோ வருவாரு. "நீ இன்னமுமே தூங்கலையா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன பண்றேன்னுங்காட்டி" "இல்ல இந்த வாட்ச தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஏன் நீங்க சொல்லல? உங்க அம்மாவோடதும்பாங்க." "எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இது மட்டும் தான் வந்து என் கூட இருந்துச்சு. நான் தனியா இருக்கும்போது எல்லாமே இது கூட தான் வந்து நான் கம்பெனி இருப்பேன். இது எப்படி சொல்றதுங்கிறதுக்கு வந்து என்னால என்கிட்ட வேர்ட்ஸ் இல்ல. இந்த ஃபீலிங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, "நீ யாரு?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. ஹீரோயின் வந்து, "ஆ நான் சர்வன்ட்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீ சர்வன்ட்லாம் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே தெரியுது. உன்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் டெம்பரர் இருக்குதுன்னு சொல்லிட்டு" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீ என்ன உளறிட்டு இருக்க? அப்படியெல்லாம் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இல்ல நீ யாரு? சொல்லு சொல்லும்பாங்க." அப்படியே 2 பேருமே ஹீரோயின் பின்னாடி போம்போது அப்படியே 2 பேருமே வந்து பெட்ல விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கு அப்புறமா தான் வந்து 2 பேருமே வந்து கிஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால 2 பேருமே வந்து எந்திரிச்சுருவாங்க. கண்ணாடி போட்டவன் இருப்பான்ல, அவனும் ஹீரோயினும் 2 பேருமே உட்காந்து தான் வந்து என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்து 2 பேருமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஹார்ன் கெட்டவ இருக்கால்ல, அத வந்து இங்க வந்து பார்த்துருவா. பார்த்ததுக்கப்புறம் இவங்கள ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து இவ ஏதோ ஒரு பிளான் பண்றா. அங்க ஒரு வெயிட்டர கூப்ட்டு, அவங்க குடிக்கிறதுல வந்து ஏதோ ஒரு மெடிசன கலந்து குடுத்துரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவ பார்க்கலான்ட்டு இருப்பா. அப்ப அப்பதான் அங்க வெயிட்டருமே வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு போவாங்க. இவ வந்து சொல்லுவா என்னன்னா, "இதுதான் வந்து இந்த ஸ்டோர்ல இருக்கிற நியூ ப்ராடக்ட். இத டேஸ்ட் பண்ணா இது நல்லாருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இத வந்து இவ என்னடா நடக்குதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால 2 பேருமே எடுத்து வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அவளுமே. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனாலுமே அவன் சொல்லுவான், "இந்த டேஸ்ட் வந்து சரியா இல்ல. இது ஒயினோட
இவனோட டேஸ்ட் மாதிரியே இல்ல. இதுல ஏதோ தப்பா இருக்குது. நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாரி வந்து இவன் கண்டுபிடிச்சிருவான். ஆனாலுமே ஹீரோயினுக்கு வந்து எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லுவாங்க. அதனால இவனுமே வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இவனுக்கு ஆனா ஏதோ தப்பா தெரியுதுங்கிற மாரி இவனுக்கு அது ஒரு மாரி ஃபீல் இருக்கும். இவனுக்கு அத குடிச்சதுக்கு அப்புறமா நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஃபீலா இருக்குமா, "என்னாச்சு? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா இந்த ஒயின்ல? என்னன்னு சொல்லு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. நான் இத ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்கிற மாரி இது பண்ணுவாங்க. "நீ என்ன பைத்தியமா? இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காத." அப்படிம்பாங்க. அது இதெல்லாம் வந்து இவ சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருப்பா. கரெக்ட்டா ஹீரோயின் வந்து எந்திரிச்சுருவாங்க. "இல்ல உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. வா உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்குறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவன வீட்டுக்கு ஹீரோயின் வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. இவ வந்து இது என்னடா நடக்க போகுதுன்னு இவ சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பா. இவன் வீட்டுக்கு வந்திருப்பான். "எந்திரி எந்திரின்னு" சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஏதோ ஒரு மெடிசன் மாரி ஒரு பாட்டில்ல இருக்கும். அதெல்லாம் வந்து இவனுக்கு வந்து குடுப்பாங்க ஹீரோயின். மெடிசின் குடிச்சிருக்க, சீக்கிரம் சரியாயிடும்பாங்க. ஆனா வெளிய இருந்து ஹீரோ பாக்கறதுக்கு இவங்க 2 பேருமே வந்து கிஸ் பண்ற மாரி தெரியும். குயின் இங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அப்படியே கைய புடிச்சு வந்து இழுத்துட்டு வந்துருவாரு. இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சொல்லுவாங்க, "ஏதோ ஒர்க்ல ஓவர் டைம் பாக்குற, இது அதுன்னு சொன்ன. இதுதான் உன் ஒர்க்ல நீ ஓவர் டைம் பாக்குற லட்சணமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவருமே வந்து ஹீரோயின போய் வந்து கிஸ் பண்ணிருவாரு. ஹீரோயின் வந்து அப்படியே புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. "என்ன லூசுத்தனமா ஒளறிட்டு இருக்க? நீ நெனைக்கிற மாரி ஒண்ணுமே இல்ல. நீ உனக்கு இப்ப வர வர பைத்தியம் புடிச்சிருச்சு போல." அவனுக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு மருந்து குடுத்துருக்கிறேன். "வா இவன கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாரு. ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்லுவாங்க, "அங்க பாத்தியா ஷூட்டிங் ஸ்டார் இருக்கு. ஷூட்டிங் ஸ்டார் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஏதாவது ப்ரே பண்ணோம்னா, அது அப்படியே நடக்கும்னு" சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலுமே இவரு என்ன சொல்லுவாரு, "நான் ஏற்கனவே ப்ரே பண்ணிட்டேன். ப்ரே பண்ணங்காட்டி தான் நீ என் பக்கத்துல இருக்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாரு. இன்னொரு மாரி பாப்பாங்க. "நீ என் கேர்ள் ஃபிரெண்டா இருக்கிறியா? என்ன புடிச்சிருக்கா? இதுவரைக்கும் நீ ஒரு டைம் கூட சொன்னதே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "எனக்கு உன்ன புடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீ என்ன சொன்ன எனக்கு சரியா கேட்கல. இன்னொரு டைம் சொல்றியா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து எந்திரிச்சு அப்படியே பின்னாடி போவாங்க. ஹீரோயின் வந்து "கு ஐ லைக் யூன்னு" சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கத்துவாங்க. அப்பதான் அவன் ரொம்ப சந்தோஷமாயி 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. இவ வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பா. அங்க இருக்கிற நர்ஸ வந்து கூப்ட்டு, "நான் என்னோட நெலைம ரொம்ப மோசமா இருக்கு" அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவ வந்துருவா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. கூட இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து சொல்லுவாங்க, ஏற்கனவே குயின்குவானும் அவளும் வந்து 2 பேருமே வந்து ஒண்ணா இருக்கிறாங்க. இப்ப போய் அவ மறுபடியும் உன்கிட்ட வரணும்னு நெனைக்கிறது தப்பு" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீங்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான. லாஸ்ட் டைமா ஒரே ஒரு டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவள ஏதாவது பண்ணி அவ என் கூட வர மாதிரி பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு தான் வந்து இங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நர்ஸ் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு போயிருவாங்க. அவ சும்மா இது அதுன்னு சொன்னாலாம் வரமாட்டா. நீ வேணா செத்துட்டேன்னு சொல்லு. அப்ப வேணா அவ வருவா. மனசு உடைஞ்சு போயின்னு சொல்லிட்டு வந்து இவனுங்க எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் இவன் வந்து இந்த பொசிஷன் ஓகேவான்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன்ல இருப்பான். அப்பதான் ஹீரோயினுமே அங்க வந்துருவாங்க. "என்னாச்சு இவனுக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "உனக்கு என்ன பிரச்சனை?" "இல்ல தலைவலிக்குது. அதனால தான் எனக்கு ஒண்ணும் முடியல. ரொம்ப பெயினா இருக்கு. டாக்டர் என்ன சொன்னாரு?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. டாக்டர் என்ன எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியல. இது அதுங்கிற மாதிரி தான் வந்து ரொம்ப சீரியஸா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவளுமே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆவா. "ஃபர்ஸ்ட்டு வா, வந்து ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. "நீ இன்னமுமே என் மேல கேரா தான் இருக்கிற. என்னை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து, "நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நம்ம 2 பேருமே எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நானும் குவும் ஏற்கனவே ஒண்ணா இருக்கிறோம்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தேவையான்னு சொல்லிட்டு ஒரு மாரி பார்ப்பானுங்க. ஹீரோயின் வீட்ல அம்மான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் மதர் இருப்பாள்ல, அவ வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவா. வந்ததுக்கு அப்புறமா, "இங்க பாரு 2 பேருமே வந்து இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. போயிறணும். என் பையன வந்து இவ மயக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் நடக்காது. உங்களுக்கு 5,000,000 தரேன். அதனால 5,000,000 வாங்கிட்டு இங்கேருந்து ஓடி போயிறணும். லவ்வெல்லாம் இது பண்ணக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு இந்த காசு வாங்குறது வந்து சுத்தமா பிடிக்காது. இனிமேல் இவனால எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா அந்த காச வந்து வாங்கிப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயினுக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. "எதுக்கு நீங்க இப்ப அவங்க கிட்ட இருந்து காசு வாங்குனீங்க? நானும் அவனும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த காச வாங்குறதெல்லாம் தப்பில்லையா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவங்க வந்து என்னன்னா, "இங்க பாரு காசு தான் முக்கியம். லவ்வெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்ல. இப்போ உன் பிரதருக்கு வேற கல்யாணத்துக்கு கிஃப்ட் இது பண்ணணும். கரெக்ட்டான டைம்க்கு காசு வந்திருக்கு. அதனால காச வாங்கிட்டு ஒழுங்கா இருக்கலாம். பேசாம இரு. நீ ஃபர்ஸ்ட்டு உள்ள போன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் இது பண்ணிருவாங்க. கரெக்ட்டா இவளுமே வந்து இங்க வீட்டுக்கு வந்துருவா. கிட்ட தான் வந்து சொல்லிட்டு இருப்பா. என்னன்னா, "அவலாம் நல்ல வுமனே இல்ல. காசுக்காக தான் வந்து உன்கிட்ட பழகிட்டு இருந்திருக்கா. காச வாங்கிட்டு பாத்தியா உன்ன கழட்டி விட்டுட்டா. நீ தான் வந்து அவள பத்தி நெனச்சுட்டு இருக்க. அவ எல்லாமே வந்து காசுக்காக தான் இருக்கா. அவள நம்பி நீ ஏமாந்துட்டு இருக்காதன்னு" சொல்லிட்டு இந்த அம்மா கத்திட்டு இருக்கும். "நீங்க சொல்றத எதையுமே நான் நம்ப மாட்டேன். நானே போய் பார்த்துட்டு இத வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு வரேன்னு" சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து போயிடுறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா, ஹீரோயின வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான். ஹீரோயினோட அம்மா, ஹீரோயின் எல்லாம் இருப்பாரு. அப்பதான் வந்து ஹீரோவுமே வந்துருவாரு. வந்ததுக்கப்புறம் ஹீரோயின வந்து கைய பிடிச்சு இழுப்பாரு. "இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? எனக்கு கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றியா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "நீ என்ன இப்படியாப்பட்ட பெர்சனான்னு" சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின போய் வந்து கிஸ் பண்ணிருவாரு.
நீ காசுக்கு வாங்கிட்டு தான் வந்து இப்படியாப்பட்ட பெர்சன் எனக்கு தெரியாம போயிருச்சு. காச வாங்கிட்டு என் ஃபீலிங்க நீ விட்டு குடுத்துட்டியா? இனிமேல் நம்ம 2 பேருமே வந்து ஒண்ணா இருக்க வேணான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வந்து போயிருவாரு. ஹீரோயினுக்கு வந்து அப்படியே ஒரு மாரி வந்து என்னடா இது இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க 2 பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து பேசிட்டு இருப்பானுங்க. என்னன்னா, பூவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து காசு குடுத்து அவள வந்து பொண்ணு பாக்குற மாதிரி சொல்லிட்டு, அவள லாக் பண்றதுக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ கேட்டுருவாரு. கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவனுங்கள போட்டு அடிச்சுட்டு, "இங்க என்ன நடந்துட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "இல்ல உங்க அம்மா தான் வந்து காசு குடுத்தாங்க. காசு குடுத்துட்டு உங்களையும் அவளையும் பிரிக்கிறதுக்காக தான் வந்து என்ன போய் பொண்ணு பாக்குற மாதிரி இது பண்ணாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இப்பதான் வந்து இவருக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கும். எல்லா தப்புமே என் மேல தான். நான் தெரியாம அவள போய் வேற அப்படி பேசிட்டேனேன்னு சொல்லிட்டு இவரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல உட்காந்து அந்த ஸ்டார்ஸ்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என் மேல தான் எல்லா தப்பும். நான் அப்படி உன்கிட்ட பேசியிருக்க கூடாது. சாரின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. எனக்கு இப்பதான் வந்து எது உண்மைன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் அப்படி பேசினது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதுலயுமே அந்த அம்மா என்ன சொல்லியிருக்குன்னா, ஹீரோ வந்து அப்ராட் போறாத அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கும். நீங்க தான் அப்ராட் போறீங்கல்ல அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. நான் எங்க அப்ராட் போறேன்? நான்லாம் எங்கேயும் போகல. உன்ன விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். இனிமேல் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கணும். பிரியக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து, நீங்க இனிமேல் எங்கேயும் போமாட்டீங்கல்ல. நம்ம 2 பேருமே இனிமேல் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்க இவங்க 2 பேருமே அப்படியே வந்து கிஸ் பண்ணிப்பாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத வந்து அந்த கெட்டவ பார்த்துட்டு ஹீரோயின வந்து கடத்தி வச்சுருவா. ஏன்னா வந்து மறுபடியும் வந்து நீ அவன் கூட வந்து இது பண்ணிட்டு இருக்கியா, அதனால இப்ப நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தவன விட்டு வந்து ஹீரோயின வந்து ரேப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து இவ ஒரு பிளான் பண்ணியிருப்பா. பாரு இவன விட்டு உன்னை இப்ப ரேப் பண்ண சொல்லிட்டதுக்கு அப்புறம் நீ எப்படி வந்து அவன் கூட இருப்ப? அதெல்லாம் முடியாது. இவன் கூடயே இருந்து உன் லைஃப் முடிஞ்சிரணும். நான் தான் அவன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து இவ பிளான். இவன் அப்படியே அவன்கிட்ட தப்பா நடந்துக்க போவான். கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துருவாரு. ஹீரோயினோட கட்டு எல்லாத்தையுமே வந்து கழட்டி விட்டுருவாரு. "நீ ஓகே தானே?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. நான் ஓகேவா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணுவேன். ஆனாலுமே கரெக்ட்டா அந்த கெட்டவன் இருக்கான்ல, ஹீரோவ வந்து அப்படியே வந்து கத்தி எடுத்து குத்திருவான். ஹீரோ அப்படியே நெஞ்சிலேயே வந்து கத்தி குத்திருவா. அப்படியே ஹீரோயினுமே வந்து கத்திட்டு தான் வந்து ஹீரோவ கொண்டு போய் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோயின் எல்லாருமே வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஃபீலிங்லயே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து எப்படியாவது அவன் பொழச்சிரணும்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தருமே ஒவ்வொரு சைடு வந்து ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து மயக்கத்துல தான் இருப்பாரு. இன்னும் கண்ண முழிச்சிருக்க மாட்டாங்க. ஹீரோயின் தான் பக்கத்துல போய் உட்காந்துட்டு, "எப்படியாவது கண்ண தொறந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே வந்து ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. சீக்கிரமா கண்ண தொறந்துரணும். நம்ம 2 பேருமே வந்து சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியா வந்து ஹீரோவுமே வந்து கண்ண முழிச்சிருவாரு. முழிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து, "நீ எப்படியோ எந்திரிச்சுட்ட" அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேருமே வந்து நெறையா திங்ஸ வந்து எக்ஸ்பெரிமென்ட்டா பண்ணிட்டோம். இதுக்கு மேல வந்து நம்ம 2 பேருமே வந்து தனியாலாம் இருக்க வேணாம். நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கு ஓகேவா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த மூவி முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.